ஹாய்ங்க வணக்கம். இன்றைக்கி இந்த பெட்டியை வச்சு சூப்பரான ஒரு வளையல் பாக்ஸ் செய்யலாம். அதுக்கு அது போல் ஒரு பாக்ஸை இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கேன். அது மாதிரி பிரித்தோம்னா 4 பீஸாக வரும். இது பார்த்திங்கன்னா நிறைய ஃபோல்டிங் இருக்குது. இதில் ஒரு பக்கம் ஃபோல்டிங்கை இது மாதிரி பாதி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, அரை அடி இருக்குது. வளையலுக்கு வந்து நமக்கு அரை அடி தேவைப்படாது. இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன பாக்ஸுன்றதுனால ஃபோல்டிங் வந்து நிறைய இருக்குது. மடித்து பாருங்கள், நான் அரை அடி பாக்ஸ் தான் இது. ஆனால் அகலம் பெருசாக இருக்குது. இது போல் ஒரு ஃபோல்டிங்கை விட்டுட்டு 2 அட்டையில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாதி 2 அட்டை இருக்குது. 2 பக்கமும் ஒவ்வொரு பக்கத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் 2ஆக ஒட்ட போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் திக்னஸ் இருக்கும், கொஞ்சம் வெயிட்டும் வந்து தாங்கும். அதுக்காக இது போல் நம்ம 2ஆக ஒட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கம் வந்து நல்லா நிறைய தடவி விட்டுடலாம். அப்போ தான் வந்து எடுக்காமல் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா அந்த கார்னர்லலாம் நல்லா பூசி விட்டுடலாம். 4 பக்கமும் மூளைக்கு நல்லா தடவி விட்டுடலாம். ஏன்னா அந்த மூளையில் வந்து நம்ம தடவாமல் விட்டோம்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது சும்மா அட்டை தானே. இந்த கம்மு வந்து ஃபெவிகால் கம் தான், மரத்துக்கெலாம் ஒட்டுவாங்கள்ல அந்த கம்மு இது. இப்போ இது போல் நல்லா தடவிட்டு இன்னொரு அட்டையை எடுத்து அது போல் ஒட்டிடலாம். அது மேலே நல்லா ஒட்டிட்டு ஏதாவது ஒரு வெயிட் வச்சு விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா இந்த பெட்டி செய்கிறது ரொம்ப ஈஸி. கட் பண்ணுறதும் இந்த ஒட்டி காயுது இல்லைங்களா, இதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். இது ஒட்டி விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஏதாவது ஒரு வெயிட் வச்சு விட்டுட்டிங்கன்னா அப்படியே நல்லா பிடிச்சிக்கும். இப்போது இந்த 2 அட்டை சின்னதாக கட் பண்ணோம்ல, இதையும் 2 பக்கமும் அப்படி ஒட்டி விட்டுடலாம். ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக அதையும் ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் காயறதுக்கு விட்டுடலாம். கொஞ்சம் அது அப்படியே மடக்குன மாதிரி வச்சு ஏதாவது ஒரு சைடில் சப்போர்ட்டுக்கு ஏதாவது வச்சு விட்டுருங்க. அது அப்படியே ஒட்டிக்கும். எல்லா இடத்துலையுமே இந்த கார்னரில் கம்மு நல்லா தடவி விட்டுருங்க. இந்த வளையல் பாக்ஸ் வந்து நான் கொஞ்சம் பெருசாக செய்கிறேன். 1 அடிக்கு 1 அடி செஞ்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். என்கிட்ட கொஞ்சம் வளையல் நிறைய இருக்குது. சின்ன பாக்ஸ்லலாம் போட்டு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் வச்சிடலாம் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் பெரிய பாக்ஸ் தான் செய்கிறேன். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி இருக்கும். இது போல் 2 பக்கமும் ஒட்டிட்டு இது போல் நிற்க வச்சிடலாம். இப்போது மீதி இருக்கிற பாக்ஸு 2 பக்கத்துக்கும் சப்போர்ட் கொடுக்கணும் இல்லையா, பாக்ஸ் மாதிரி தானே செய்கிறோம். அது 2 பக்கத்துக்கும் கட் பண்ணிக்கலாம். அதே அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு அட்டை கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே போல் அதை வச்சு பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதையே வச்சு மார்க் பண்ணிவிட்டு இன்னொன்றும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அட்டை பார்த்திங்கன்னா அது கீழ்ப்பகுதி அட்டைன்றதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நான் ஒன்று தான் வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா 2ஆகவும் கொடுத்துக்கலாம், அட்டை மெலிசாக இருந்துச்சுன்னா. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் அட்டை வந்து பத்தாது போல், அதனால் மேலே மூடியும் வேறு செய்யணும். அதுக்காக நான் சைடில் வந்து ஒன்றாவே வச்சுக்கிறேன். இது போல் சுற்றி கம் தடவிட்டு ஒட்டி விட்டுடலாம். இதை ஒட்டி காயறது தான் கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சப்போர்ட்டு கொடுத்து பிடிக்கிற மாதிரி இப்படி நிற்க வச்சுருங்க. அதே போல் மேலேயும் வச்சு ஒட்டி விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் வந்து ஒட்டி காஞ்சதும் மேல் மூடி செஞ்சுக்கலாம். இந்த மூடிக்கு இன்னொரு அட்டை இருக்குது. அந்த அட்டையை இதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிற அட்டையை எடுத்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அதெல்லாம் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். வெளிப்பக்கமாக வச்சு மார்க் பண்ணி சுற்றி கட் பண்ணக்கூடாது. இப்படி மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, 2 பக்கம் மட்டும் கட் பண்ணிவிட்டு சென்டரில் விட்டுருங்க. அந்த சென்டரில் இருக்கிறத வந்து நம்ம ஒரு பக்கம் ஒட்டி விடணும். எனக்கு வந்து அந்த சின்ன பாக்ஸுன்றதுனால பாருங்கள் எத்தனை பெண்டு வருதுன்னு. உங்களுக்கு ஒரே பாக்ஸாக இருந்தால் அந்த மாதிரி பெண்டெல்லாம் வராது. அது காயறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் இது மாதிரி சென்டரில் வைக்கிறதுக்காக மீதி இருக்கிற அட்டையை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வைக்கிற மாதிரி கட் பண்ணி வைக்க போகிறேன். இல்லைனா நம்ம நீட்டாக குச்சி மாதிரி வச்சு அது உள்ளே ஃபுல்லாக வளையல கோத்துட்டு பண்ணுற மாதிரி எனக்கு அந்த மாடல் வந்து பிடிக்கல. அவசரத்துக்கு டக்குன்னு எடுக்க முடியல. அதுக்காக நான் இது போல் அட்டையை மட்டும் சுற்றி நிற்க வச்சுட்டு போகிறேன், பாக்ஸாக அரையாக. இந்த மூடியில் கம்மு இருக்குது, அது கொஞ்சம் வளைச்சி விட்டுருங்க. இந்த நம்ம மாதிரி மார்க் பண்ணோம்ல அந்த இடத்த பின்பக்கத்தில் கொஞ்சமாக வளைச்சி விட்டுட்டு அங்கே மட்டும் கம் நல்லா தடவிட்டு ஒரு பக்கம் ஒட்டி விட்டுடலாம். இது போல் ஒட்டி விட்டுட்டோம்னா
திறக்கிறதுக்கு மூடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுக்கவும் எடுக்காது. இது கம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான கம்மு. இது போல் ஒட்டிட்டு இதுக்கும் நல்லா சப்போர்ட் கொடுத்து அமுக்கி விட்டுருங்க. இது காயிற வரைக்கும். அப்படியே விட்டுட்டோம்னா ஒட்டாது. லேசாக அப்படியே தூக்குன மாதிரியே இருக்கும். ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கும். இதுக்கு சப்போர்ட்டுக்கு ஏதாவது அமுக்கி வச்சுருங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா காஞ்சிடுச்சு. இது போல் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா 5 அரை உள்ள கிடச்சிருக்கு. இது போல் நான் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம சின்ன வளையல் வைக்கணுன்னா ஒரு பக்கம் வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பெருசாக வைக்கணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பார்ட்டிஷனாக விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு வச்சுக்கலாம். இப்போ இது நமக்கு எடுக்க வேண்டாம், நம்ம ஃபிக்ஸாக வைக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்துட்டு அதை அடிப்பக்கமாக கம் தடவிட்டு ஒட்டி விட்டோம்னாலும் அப்படியே ஒட்டிக்கும். இதில் கம் தடவிட்டு அப்படியே ஒட்டிடலாம். அப்படி வச்சாலும் ஒட்டிக்கும், நல்லாவே இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் இதை நல்லா நம்ம கடையில் வாங்குற மாதிரி ரிச்சாக செய்யணும் அப்படின்னா இதில் வந்து நமக்கு துணி கிடைக்கும் இல்லையா, நல்லா ஜரி ஒர்க்கு வந்த துணி மாதிரி 1 மீட்டர் 1.5 மீட்டர் வாங்கினோம்னா நல்லா கம் போட்டு அந்த துணியை சுற்றி ஒட்டி விட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி துணியெல்லாம் பாருங்கள் என்கிட்ட. இப்போ நான் டைலருன்றதுனால என்கிட்ட இது போல் துணியெல்லாம் நிறைய இருக்குது. வேணும்னா ஒட்டிக்கலாம். ஆனால் நான் வந்து ஒட்ட போகிறதில்ல, எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை. 6 வருஷத்துக்கு முன்னே பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் செய்திருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. கட்டப்பையோட ஸ்டிக்கெல்லாம் வச்சு அப்படியே வளையல மாட்டி வைக்கிற மாதிரி. அந்த பாக்ஸையும் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இதுலேயும் வளையலெல்லாம் அடிக்கிட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.